ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸிமம் யூபி மேன்வாவோட 118வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 117 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இன்செக்ட் ரீஜனை வந்துட்டு போட்டு தெளியிருப்பான். தெரேசா வந்து பேட்டனை காப்பாற்ற போயிருப்பா. அந்த ஸ்லாத்தை இருந்துட்டு ஆக்ஷன்ல இறங்கியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி பாஸ்ட தான் வந்துட்டு காமிக்கிறாங்க. அப்ப ஆக்சுவலா இந்த டவர் இருந்துட்டு வெறும் கேமா இருக்கிறப்ப ஒருத்தர் இருந்துட்டு போதும் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப கூட இருக்கிறவன் வந்துட்டு ஏன் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல, ஆமா நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் இதை பினிஷ் பண்றோம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி நம்மளால கிளியர் பண்ண முடியும், இது வந்துட்டு கேம் தான் புரியுது, பட் அதுக்காக இவ்வளவு கஷ்டமா இருக்கணுமா, இந்த ஃப்ளோரை வந்துட்டு கிளியர் பண்ணல அப்படின்னா இந்த கேம் 90 டேஸ்ல வந்துட்டு மறுபடியும் ரீசெட் ஆயிரும், ஓகே ஃபைன், பட் அதுக்கு நம்ம கிளியர் பண்ற முடியிற அளவுக்கு இதை உருவாக்கி இருக்கணும்ல, நீங்களும் டைம் வேஸ்ட் பண்றதை வந்துட்டு நிறுத்திட்டு இதை வந்துட்டு குவிட் பண்ணிட்டு போயிருங்க. இது வந்துட்டு நல்லா உருவாக்கணும் ஒரு கேம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இதை அப்சஸ் பண்ணிட்டு விளையாண்டுட்டே இருக்காதீங்க. இந்த கேமை வந்துட்டு இப்ப நிறைய பேர் விளையாடாததுக்கு வந்துட்டு ஒரு காரணம் வந்துட்டு இருக்கு. அப்படி இதை யாராச்சும் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவனுங்க வந்துட்டு பைத்தியக்காரங்களா இருக்கணும், இல்லனா அவனுங்க ரியாலிட்டியில இருந்து தப்பிக்கிறதுக்கு நினைக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஹீரோவும் கேட்டு இருந்திருக்கான், அதை நினைச்சிட்டு தான் போயிட்டு இருக்கான். இந்த 20வது ஃப்ளோரை வந்துட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னா இங்க வர பிக்கஸ்ட் ஃபோர்ஸை வந்துட்டு தோக்கடிக்கணும். இதை வந்துட்டு இன்னுமே நிறைய பேர் கிளியர் பண்றதுக்கு டைம் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. நிறைய பேரு முடியாம இங்க இருந்து குவிட் பண்ணிட்டு போனதையும் நான் பார்த்திருக்கேன். முடிவே இல்லாம ஸ்பிரிட்ஸ் இருந்துட்டு அட்டாக் பண்ண வரப்ப அவங்க டீல் பண்றதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம்னே தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கப்ப ஒரு ஸ்பிரிட் இருந்துட்டு பார்த்துட்டு, ஏய் எதுக்காக நீ வந்துட்டு ஆப்போசிட் வீல போயிட்டு இருக்க, அத்துமீறி நுழைஞ்சவங்க அந்த சைடு இருக்கானுங்க, இதுக்காக தான்ப்பா புது பசங்களெல்லாம் சேர்த்துக்கிறதே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட கிளேசியர் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அப்பவே ஒரு இன்ட்ரூடரா மாறு வேஷத்துல இருக்கான், அவனை வந்துட்டு அந்த சைடு போக விடாதீங்க, அங்கதான் ஹோலி கிரெயில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அதே மாதிரி அங்க காட்ஸ் வந்துட்டு 2 ஸ்பிரிட் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட ஏன்ஷியன்ட் பேரியர் ஸ்கில்ல வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒரு கேமோட டிஃபிகல்ட்டி வந்துட்டு கஷ்டத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்களுமே அந்த கேமை நார்மலா வந்துட்டு ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க கெட்ட தெரேசா வந்துட்டு ஒரு ஸ்பிரிட்டை வந்து தோக்கடிச்சிட்டு ரொம்ப கத்தக்கூடாது சரியா, மனுஷங்க புடிச்சிட்டு வந்தீங்களே அவங்க எங்க வந்துட்டு கேப்டிவா புடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு குத்திக்கிட்டு இருக்கா. அப்ப அதை பாக்குறப்ப யூசங் கூட ஞாபகம் வருது. தெரேசா இருந்துட்டு ஓ என்னோட இன்னொரு பர்சனாலிட்டியா, நான் வந்துட்டு என்னென்ன ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அடக்கி வச்சிருக்கணும், அதோட உருவம் தான் அவ அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்ப யூசங் இதுதான் இவளோட உண்மையான செல்ஃபா அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலா மாறிட்டு, சாரி யூசங் நீ வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்பல, டோன்ட் வரி இதை வந்துட்டு நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன். பிரிசனர்ஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் பிரிசன்ல தான் வந்துட்டு அடைச்சு வச்சிருக்காங்களாம், பேட்டனை வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணிட்டு இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றா. சோ அந்த ஸ்பிரிட் கிட்ட கேட்ட இன்ஃபர்மேஷன் படி அண்டர் கிரவுண்ட் பிரிசனுக்கு வந்துட்டு அவ போயிட்டு பாக்குறா. பட் அந்த இடத்துல பேட்டன் வந்துட்டு கிடையாது. அவர் வந்துட்டு ஏன் அவ இங்க இல்ல, பட் இந்த இடம் வந்துட்டு வீடியோல இருந்த மாதிரி தானே இருந்துச்சு, அவனை வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறப்ப வேற இடத்துல வந்துட்டு நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு யூசங் சொல்லிட்டு மனசுக்குள்ள மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் அவனை கொன்னுட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறப்பதான் அவங்க ரெண்டு பேத்துக்குமே யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு வர மாதிரி அந்த இடத்துல ஃபீல் ஆகுது. அப்ப உடனே அங்க வந்தவன் இருந்துட்டு இவங்க வந்துட்டு அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்ப தெரேசா இருந்துட்டு அவளோட ஷீல்டை வச்சு அதை பிளாக் பண்ணிடுறான். இதை வந்துட்டு என்கிட்ட விட்டு போயிட்டு பேட்டனை வந்துட்டு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அந்த லெமியா சக்யூபஸ் இருந்துட்டு பிளட் லான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட பேசியிருந்தால அவன் தான் இவன். அப்ப அந்த பிளட் லான்சர் வந்துட்டு அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க, அவங்கள வந்துட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்ப இவர்ன்ட்டு அந்த பிளட் லான்சரை எத்தி தள்ளி விட்டாரா. சாரி பட் நீ வந்துட்டு எனக்கு ஒரு மேட்சே கிடையாது, உன்னை விட ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்ஸ் கூட நிறைய பேர் கூட நான் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேக்ரெட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கில்லை வந்துட்டு யூஸ் பண்றா. அதுக்கப்புறம் இங்க அந்த ஸ்லாத்தோட எஃபெக்ட்னால மெரியாவோட குரூப்புமே இருந்துட்டு ரொம்ப சோம்பேறித்தனமாகி போயிட்டாங்க. ஸ்லாத் இருந்துட்டு அவ்வளவுதானா, இவங்க எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்ட் பிரிசன்ல வந்துட்டு தூக்கி போடுங்க, அப்பா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்பிரிட் இருந்துட்டு வெல் டன் ஆர்டர் லீடர், ஓ இப்பதான் எனக்கு வந்துட்டு ஒரு குட் நியூஸ் வந்துட்டு வந்துச்சு, சயின்டிஸ்ட் இருந்துட்டு நம்மளோட ட்ராப்ல வந்துட்டு மாட்டிக்கிட்டாலாம் அப்படிங்கிறப்ப ஸ்லாத் இருந்துட்டு உண்மையாலுமேவா நைஸ், இப்ப நான் லெமியாவை நம்பலாம் அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், சரி இப்ப நம்ம திரும்பி போலாம், சயின்டிஸ்டையும் தூங்க வச்சுட்டு கன் ஃபாதர் கிட்ட அவளை அமுச்சு விட்டலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அங்க வந்துட்டு அங்கேயே நில்லுங்க அப்படிங்கிறப்ப யாரா நீ, என்ன தைரியம் இருந்தா ஆர்டர் லீடருக்கே நீ ஆர்டர் கொடுப்ப அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் யாருன்னா கேக்குறீங்க, நீங்க ரொம்ப வேல்யூ பண்ற ஒரு ஐட்டத்தை கையில வச்சிருக்கிற ஒரு சாதாரண பிளேயர் தான் அப்படின்னு சொல்றான். அவன் கையில இருக்கிறத அந்த ஆன்டி கிரைஸ்டோட ஹோலி கிரெயில், இதுல இருந்து தான் முடிவே இல்லாம அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஸ்லாத் இருந்துட்டு ஹே உனக்கு
வந்து அது எப்படி கிடைச்சது? இத பாதுகாக்கிறதுக்காக நெறைய காட்ஸும், ஒரு பவர்ஃபுல்லான பேரியர் ஸ்பெல் அது மேல இருக்குமே அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு காட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. பட் அந்த பேரியர் ஸ்பெல் இருந்துச்சு இல்லையா? ஆக்சுவலா என்னோட கிளாஸே ஒரு பேரியர் மாஸ்டர் தான். சோ என்ன மாரி ஒரு ஆளுக்கு பேரியர் ஒரு விஷயமே கிடையாது. எனிவே முடிவே இல்லாம ஸ்பிரிட்ஸ வந்துட்டு இது மூலியமா புரொடியூஸ் பண்ணலாமா? ஹோலி கிரெயில் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்குல்ல? ஆமா இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்? அச்சச்சோ! தெரியாம என் கை வந்துட்டு ஸ்லிப் ஆயி கீழ விழுந்துருச்சு அப்படிங்கிறப்ப, ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரியுமா? அப்படின்னு அந்த ஸ்லாத் சொல்றப்ப, ஹீரோ வந்துட்டு, "ஓ! அப்படியா சொல்றீங்க? அப்படின்னா இந்த விஷயத்த நீங்க நல்லா பாதுகாத்திருக்கணுமா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு மிதிக்க போறப்ப, அந்த ஸ்லாத்து நோன்னு கத்துறப்ப, அந்த இடத்துக்கு அந்த கன்ஃபாதர் வந்துட்டு, "போதும் நிறுத்து. ஸ்லாத் யூ ஃபூல். உன்னால இப்ப நான் வந்துட்டு இந்த விஷயத்துல தலையிட வேண்டியதா ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோலோகிராம் மாரி மேஜிக் ப்ரொஜெக்ஷன்ல வந்துட்டு வரான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல கேங் ஜினியோக் அந்த ஆக்ஷன் ஹவுஸ்ல பார்த்தது. "நீ உண்மையாலுமே ஒரு அநாயிங்கான ஹியூமன் தான். நீ சாதாரண பிளேயர் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இதுவுமே சால்வ் பண்றதுக்கான ஈஸியான ப்ராப்ளம் கிடையாது. இப்ப அந்த ஹோலி கிரெயில அந்த சோம்பேறி நாய்கிட்ட குடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் எதுக்காக வெறும் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துட்டு சொல்றத வந்துட்டு நான் கேட்கணும் அப்படிங்கிறப்ப கன்ஃபாதர் வந்துட்டு ரொம்ப திமிரா பேசாத. எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறியா? இப்ப மட்டும் நீ இங்க இருந்து போகல அப்படின்னே சொல்ல வரப்ப பேரலலா நம்ம ஆண்ட்ரியாவோட 5th ஃப்ளோர வந்துட்டு காமிக்கிறாங்களா? அங்க ஆலிஸ் அதுக்கப்புறம் அந்த ஹோமன்குலஸ் ஸ்ப்ரே அவங்க எல்லாம் இருக்காங்களா? அப்பதான் அந்த இடத்துக்கு ஏஞ்சல் மாரியான சில வெப்பன்ஸ் இருந்துட்டு அவங்க இருக்க இடத்துக்கு வந்துட்டு வருது. ஆக்சுவலா இததான் கன்ஃபாதர் வந்துட்டு அனுப்பி வச்சிருக்கான். அந்த ஏஞ்சல்ஸ் கிட்ட வேற அவன் பேசியிருப்பானா? சோ அந்த கிசகியல் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும். கன்ஃபாதர்ன்ட்டு நீ வந்துட்டு இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிற உன்னோட பிளே கிரவுண்ட நான் மொத்தமா அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல டீபோன் இருந்துட்டு அதோட மெக்கா சூட் இருக்கு இல்லையா அதுக்குள்ள வந்துட்டு போய் ஏறிக்குது. அப்ப வாட்டர் ஸ்பிரிட் இருந்துட்டு டீபோன் வாட்ச் அவுட் எல்லாருமே வந்துட்டு அலர்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நர்வஸாவும் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு தான் இவங்க வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இருக்கிற இடம் வந்துட்டு அந்த ஜெயண்டோட கோட்டை. அதுவுமே கிட்டத்தட்ட நம்ம ஹீரோட இடம் மாதிரி தானே அங்க. அப்ப டீபோன் இருந்துட்டு மேம் இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னா அப்ப நான் கண்டிப்பா இதுல வந்துட்டு ஸ்டெப் இன் பண்ணி தானே ஆகணும். அதுதானே என்ன மாதிரி ஒரு ஏசுக்கான விதியே. ஓகே மேம் நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப அந்த வாட்டர் ஸ்பிரிட்டும் அதோட பேட்டில் மோடுக்கு மாதிரி நம்ம டீபோனோட மெக்கா சூட்டை வந்துட்டு பறக்க வைக்குது. இது வந்துட்டு நம்ம பின்வாங்கிறதுக்கான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீபோனும் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு நிறைய வீடியோ கால் ரெக்வஸ்ட் இருந்துட்டு வந்துகிட்டே இருக்கு. அப்ப கன்ஃபாதர் வந்துட்டு என்ன உன்னோட பேஸ்ல இருந்து நிறைய கால் வந்துட்டு உனக்கு வந்துகிட்டு இருக்குமே நீ வந்துட்டு சென்டினல்ஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இந்த டிஸ்கஸ்டிங்கான ஏஞ்சல்ஸ் பண்ற எல்லா வேலையுமே கிளீன் பண்றது வந்துட்டு அந்த பீயிங்ஸ் தான். அதுங்க வந்துட்டு நான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு வேர்டு சொன்னா போதும் அந்த சென்டினல்ஸ் வந்துட்டு உன்னோட பேஸ வந்துட்டு மொத்தமா மெஸ் அப் பண்ணிரும். அதனால அந்த ஹோலி கிரெயில என்கிட்ட குடுத்துட்டு இங்க இருந்து பேக் ஆஃப் பண்ணிரு. அத மட்டும் பண்ண அப்படின்னா நான் என்னோட ஆர்டரை வந்துட்டு வித்ட்ரா பண்ணிருவேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெறும் ஒரு முட்டாள் தான் டீமோனோட வார்த்தைகளை வந்துட்டு நம்புவான். நான் இதை உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்தாலும் நீ அவங்களை அட்டாக் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். உன்னை நம்புற அளவுக்கு நான் என்ன முட்டாள் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கிளேசியர் ஃபார்மேஷனை வந்துட்டு யூஸ் பண்ணி ஒரு வெப்பனை வராக்கிறப்ப ஸ்லாத் இருந்துட்டு ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்பெல்லாம் நீ நினைக்காத லார்ட் கன்ஃபாதர் வந்துட்டு கண்டிப்பா உண்மையா தான் சொல்லுவாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா சொல்ற பட் அந்த டீமனோட இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னா அவன் சொல்ற மாதிரி நானுமே பொய் தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உருவாக்குன அந்த ஐ சுத்தியில வச்சு அந்த ஹோலி கிரெயில வந்துட்டு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறப்ப அங்க சிஸ்டம்லயுமே இருந்தது ஆன்டி கிரைஸ்டோட ஹோலி கிரெயில வந்துட்டு நீங்க அழிச்சாச்சு அப்படின்னு வந்துருது. அந்த கன்ஃபாதர் வந்துட்டு கடைசியில நீ இதை வந்துட்டு பண்ணிட்டல எனக்கு வேற சாய்ஸே வந்துட்டு நீ கொடுக்கல சென்டினல்ஸ் அட்டாக் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சென்டினல்ஸ் இருந்துட்டு அவங்க பேஸ வந்துட்டு போயிட்டு அடிக்க ஆரம்பிக்குது. அப்ப ஆலிஸ் இருந்துட்டு பேரியர்லாம் போட்டுட்டு இதுக்காக தான் கான்ட்ராக்டர் இருந்துட்டு என்னையும் பிரேயும் கூட கூட்டிட்டு போகாம இங்க அனுப்பிச்சு வச்சானா பட் என்னால கூட இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு பிரே ஆண்ட்ரியாவை ப்ரொடெக்ட் பண்ணு ஏன்னா கண்டிப்பா இந்த ஃப்ளோரோட பாஸை தான் வந்துட்டு அவங்க அட்டாக் பண்ண பாப்பாங்க அப்படிங்கிறப்ப ஆண்ட்ரியா இருந்துட்டு அவளோட நயன் டெயில் ஃபாக்ஸ் உருவத்துக்கு வந்துட்டு மாறிடுறா. ஆக்சுவலா அப்படி மாறதுக்கு ஹீரோ ஒரு ஐட்டம் கொடுத்துருப்பான். அவர் வந்துட்டு நோ நான் தான் இந்த இடத்த வந்துட்டு ரூல் பண்றேன் பாஸ் எப்பவுமே பின்வாங்க கூடாது அதனால நம்ம சேர்ந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க ஜெயண்ட் ஃபோர்ட்ரஸ்ல அந்த டேங்க்ரஸ்ல அதுக்கப்புறம் அந்த ஜெயண்ட் ஓகரச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீ போனுமே அட்டாக் பண்ணிட்டு உண்மையிலுமே இதுங்களை வந்துட்டு எதை வச்சு செஞ்சிருக்காங்க இதுங்களாம் உடையிற மாதிரியே தெரியலையே ஹையர் ஃப்ளோர்ல இருக்கிற பீயிங்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிறப்ப அங்க அந்த ஸ்லாத் இருந்துட்டு அந்த ஹோலி கிரெயில் அழிஞ்சதுனால அழுதுகிட்டு லிசன் மை ரெசன்ஃபுல் ஸ்பிரிட்ஸ் நீங்க பண்ற எல்லா வேலையும் நிறுத்திட்டு இங்க வாங்க இங்க வந்துட்டு இவனை கொல்லுங்க இது வந்துட்டு உங்க லீடரோட ஆர்டர் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த மத்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ மேல அப்படியே பாயுதுங்க. என்ன தைரியம் இருந்தா அவரை வந்துட்டு நீ அழுக வச்சிருப்ப இவனை வந்துட்டு விடாதீங்க இவனை கொல்லுங்க இவனை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட பிஸ்டலை வச்சு அதுங்களெல்லாம் சுட்டுக்கிட்டு பெட்டார் இதுங்களோட எண்ணிக்கையை வந்துட்டு
நான் குறைக்கணும். இந்நேரம் அவங்க பேட்டனை வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணிருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். அங்க அந்த பிளட் லான்சர் அப்படிங்கிறவன் கூட தெரசா சண்டை போறப்ப அவன்ட்டு நம்ம தெரசாவோட கழுத்தை பிடிச்சு தூக்கிறான். ஆனா அதுக்கு பதிலா இவர்ன்ட்டு சேக்ரெட் பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஸ்கில்ல வந்துட்டு யூஸ் பண்றப்ப அந்த பிளட் லான்சரோட முகம் வந்துட்டு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அப்பதான் யூசங்க வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணி தூக்கி வீசிட்டு தெரசாவை காப்பாத்திறான். என்ன பண்ணிட்டு இருக்க தெரசா, எதுக்காக நீ ப்ராப்பரா வந்துட்டு ஃபைட் பண்ண மாட்டேங்கிற, நீ வந்துட்டு கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு ஆப்போனன்ட்டே கிடையாது அப்படிங்கிறப்ப தெரசா இருந்துட்டு நான் வந்துட்டு அவன் பலமா இருக்கிறதுனால ஒன்னும் கஷ்டப்படல யூசங் அப்படிங்கிறப்ப அந்த பிளட் லான்சர் திரும்ப எந்திரிச்சு அவனோட வெப்பனை வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்பின் பண்ணி வந்துட்டு காமிக்கிறான். அதை பார்த்ததுமே யூசங் வந்துட்டு வெயிட், அவனுக்கு எப்படி அந்த டெக்னிக் வந்துட்டு தெரியும், வெயிட் அ மினிட், அப்ப அவன் வந்துட்டு அப்படிங்கிறப்ப தெரசா இருந்துட்டு ஆமா அந்த பிளட் லான்சர் வந்துட்டு பேட்டன் தான் அப்படின்னு சொல்றா. அப்ப யூசங் வந்துட்டு இவனை காப்பாத்தலான்னு வந்தா இவன் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான் அப்படின்னு நம்பவே முடியலையே, சோ அதனாலதான் இவன் வந்துட்டு கொல்றதுக்கு ட்ரை பண்ணலையா அப்படின்னு நினைச்சிட்டு தெரசா உன்னால இதை பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நான் வந்துட்டு பண்றேன் அப்படிங்கிறப்ப தெரசா இருந்துட்டு இல்ல என்னோட டிவைன் பவரை யூஸ் பண்றப்ப அவனோட ஆர்மன் இருந்துட்டு கலண்டு வந்துச்சு, கண்டிப்பா அவனை நார்மலா மாத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், அவனை வந்துட்டு நம்ம உயிரோட புடிச்சாகணும் அப்படிங்கிறப்ப யூசங்கர்ன்ட்டு நான் ட்ரை பண்றேன், பட் நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு எதுவுமே ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால கேரண்டி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட போறப்ப நிறைய ஸ்பிரிட்ஸ் இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு வெளிச்சமா இருக்கும், அங்க உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ ஒரு வேளை இது வந்துட்டு ட்ராப்பா இருக்குமோ, உள்ள போனா நம்ம செத்துருவோம்னு நினைக்கிறேன், சரி இவங்கள வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறப்ப இன்னொரு ஸ்பிரிட் இருந்துட்டு எனக்கு தெரியல, இவங்கள வந்துட்டு படிக்கட்டு வழியா அப்படியே மேல கூட்டிட்டு போயிட்டு அங்க போட்டலாம், ஏன்னா லீடரோட ஸ்பெல் வந்துட்டு முடியிற வரைக்கும் இவங்க எந்திரிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட குரூப்பை காமிக்கிறாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.